கர்த்தர் சந்தித்தார் என்று சிலர் கேள்விப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் இந்த ஜனத்தை சந்தித்தார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, முடிஞ்சா கை கொடுங்க, கர்த்தர் உங்களை இன்றைக்கு சந்திப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1996 வருஷம் பிப்ரவரி மாதம் 26 என்ன இயேசு சந்தித்தார். 30 ஆண்டுகளாக இந்த உலகம் எங்கும் போய் ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனவே தேவன் ஒரு மனிதனை சந்திக்கணும், சந்தித்தால் நிறைய மாற்றங்கள் வரும். இதை தான் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லி ஜெபிக்கும்படி கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். ஆதாரமான வசனம் ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். முன்னாடி வந்துருங்க. அந்த மைக்கில் உட்காந்து முடியா சுகனே எப்படி வந்து மைக்கில் சீக்கிரம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. அல்லேலூயா. ஒரு விஷயத்தை நகோமி கேள்விப்படுகிறாள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று சொல்லி கேள்விப்பட்டு மோவாப் தேசத்திலிருந்து தன் மருமக்களோட திரும்பி வரும்படி எழுந்து. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நீங்க ஒரு காரியத்தை கேள்விப்பட போறீங்க. இந்த திருப்பத்தூர் ஜனங்கள் ஒரு காரியத்தை கேள்விப்பட போறாங்க. கர்த்தர் இவர்களை, இந்த குடும்பத்தை சந்தித்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் உங்களை சந்திக்கணும். ஆமென். தேவன் உங்களை சந்திக்கணும். இதுதான் ஆண்டு. எப்பயுமே நான் கேட்டு வாங்கி பிரசங்கம் பண்றவன். தேவனிடத்தில் கேட்பேன், தேவன் ஒரு வார்த்தை கொடுப்பார். அதை வைத்து 3 நாட்கள் 4 நாட்கள் நல்ல தியானம் பண்ணி தேவ சமூகத்திற்கு வருகிற ஒரு பிரசங்கியார் நான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை சந்திக்கிற ஒரு நாள் தான் இந்த நாள். ஒரு என்ன சொல்றதுன்னா, தேவன் உங்களை விசாரிக்கிற ஒரு நாள், தேவன் உங்களை சந்திக்கிற ஒரு நாள். ஆமென். இதை அநேகர் கேள்விப்பட போறாங்க. எங்கிருந்து எங்க போனாங்க இந்த அம்மா அப்படின்னா, நீங்க வேதத்தில் வாசிங்கன்னா ரூத் 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்களாங்க. இந்த 1ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு. இவங்க எங்கிருந்து எங்க போனாங்க? பெத்லகேமில் இருந்து மோவாபுக்கு ஓடி போயிட்டாங்க. போனதோட விளைவு அந்த வீட்டில் இருந்த ஆண் வாரிசுகள் எல்லாம் அடி வாங்கிடுச்சு. அப்படித்தானே பைபிள் இருக்கு. நீங்க இந்த 6 வசனங்கள் படிச்சீங்கன்னா அதில் வந்துடும். எல்லா ஆண் வாரிசும் அடி வாங்கிடுச்சு. அப்போ மோவாப் தேசத்தில் இருக்கிறவர்கள் கேள்விப்படுறாங்க, அந்த பெத்லகேம்ல இருக்கிற ஜனங்களை கர்த்தர் சந்திச்சாரு. ஆமென் சொல்லுங்களேன். பெத்லகேம் என்பது தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு, தேவன் வாசமா இருக்கிற ஒரு இடம். இந்த இடத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் தேவன் சந்திக்க ஆயத்தமா இருக்கிறார். இன்னைக்கு இந்த காங்கிரிகேஷன் எவ்வளவு பேர் தெரியாது, எவ்வளவு பேருங்க மெம்பர்ஷிப்னு தெரியாது. ஆனால் எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. இவங்க நாளைக்கு கேள்விப்படுவாங்க, நேற்று வந்தவங்களை கர்த்தர் சந்திச்சாருன்னு. புரியுதா நான் சொல்றது? ஆமென் சொல்லுங்களேன். நாளைக்கு கேள்விப்படுவாங்க. காரைக்குடிலையும் அப்படி தான் நடந்தது. முதல் நாள் பார்த்தீங்கன்னா 50 பேர் வந்தாங்க. எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் சொன்னும் போது பாஸ்டர் சொன்னபோது சொன்னாங்க, ஐயா ஒரு 200-300 பேர் வருவாங்க, ஏன் வாங்கயானாரு. நான் வந்திருந்தேன். வந்து பார்த்தா முதல்ல பார்த்தீங்கன்னா 50 பேர் வந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த 50 பேர் ஆண்டவர் தொட்டார். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அடுத்த நாள் வந்து எல்லாம் பேந்த முடிச்சுட்டு உட்காந்துருக்கு. என்னடி நடந்துச்சு நேற்று ராத்திரின்னு. அப்படின்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். நாளைக்கு இங்கே வருகிறவர்கள் கேள்விப்படுவார்கள், இந்த தாயாருக்கு ஆண்டவர் ஏதோ செஞ்சாராமா, இந்த மகளுக்கு ஆண்டவர் ஏதோ செஞ்சாராமா, இந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் ஏதோ செஞ்சாராமான்னு கேள்விப்பட போகிறாங்க. அவன் சொல்லுங்களேன். அன்றைக்கு நகோமி கேள்விப்பட்டால்
இன்றைக்கு உங்களை சார்ந்த மற்ற ஜனங்கள் கேள்விப்பட போகிறார்கள், கர்த்தர் இந்த ஜனத்தை சந்தித்தார் என்று. கையை தட்டி ஆமென் சொல்லி ஹல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 74ஆம் வசனம் சொல்லுது, தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்று நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்று கர்த்தர் நம்மை ரட்சிக்கும்படிக்கு. தம்முடைய ஜனத்தை சந்திக்கிறதில் அவருக்கு நிகர் அவர்தான். எத்தனை பேர் இன்னைக்கு பலவீனத்தோட, வியாதியோட, கஷ்டத்தோட, காயத்தோட அல்லது ஏதோ ஒரு ஏமாற்றத்தோட இங்க வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்தறிகிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயமாகவே நான் சொல்றேன், இது நான் ஏதோ வந்தார் பிரசங்கர் வந்தார் போனார்னு இருக்காதுங்க இந்த கூட்டம். இது ஒரு அற்புதத்தின் திருப்பு முனையா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. நான் 30 வருஷம் ஊழியம் செய்கிறேன். என்னுடைய ஸ்டார்டிங்லேயே ஆண்டவர் அற்புதத்திற்கான ஊழியத்தை தான் என் கையில் கொடுத்தார். அல்லேலூயா. வார்த்தைகளை பிரசங்கிக்கப்படுகிற இடத்தில் ஐயா நிறைய கேள்விப்பட்டிருப்பார் பரசலூரில். ஆமாம், லட்சக்கணக்கில் பேய் விரட்டி இருக்கிறோம், லட்சக்கணக்கில் ஜனங்கள் விடுதலை அடைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி அதே பரசலூர் சர்ச்சில் 2 நாள் கூட்டத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. பாருங்க எவ்வளோ பேர் அங்கே சாட்சியாக மாறினதை நான் பார்த்தேன். எவ்வளோ பேர் சாட்சியாக மாறினாங்க. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், அந்த தெய்வம் என்றென்றைக்கும் சதா காலமும் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்திப்பார். தேவன் சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுகிறார். ஒரு மனுஷனோட பேச ஆசைப்படுறாரு, ஒரு மனுஷனோட உறவாட ஆசைப்படுறாரு, ஒரு மனுஷனோட லைத்திற்கு ஆசைப்படுறாரு, ஒரு மனுஷனுடைய தேவைகளை அறிய ஆசைப்படுறாரு, ஒரு மனுஷனுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிதான் சந்தித்தார். எனக்கு 7 பிசாசு எனக்குள்ள இருந்தது. என்னை சங்கிலினால் கட்டி வச்சிருந்தாங்க. கல்லறையில் படுத்து கிடந்திருக்கேன். எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இவன் உயிரோடு இருக்க மாட்டான், இவன் செத்து போயிடுவான்னு. 9th படிக்கும் போது டெவில் என்ட்ரி கொடுத்தாரு. 12th படிக்கும் போது 12th படிக்கிற வரைக்கும் டெவில் உள்ளே தான் இருந்தார். டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது தான் முதல் ஒரு கூட்டத்தில், பிப்ரவரி மாதம் நடந்த கூட்டத்தில் இயேசு என் பெயரை சொல்லி அழைத்து எனக்குள்ள இருந்த பொல்லாத ஆவிகளை விரட்டி கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்து, அன்றைக்கு இந்த பைபிளை தூக்கி இன்னைய வரைக்கும் ஊர் ஊராக சுற்றி ஆண்டவரை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனிதனை தேவன் சந்தித்தால் அவனுடைய வாழ்க்கை மாறும், அவனுடைய நிலைமை மாறும், அவனுடைய எண்ணங்கள் மாறும், ஏக்கங்கள் மாறும், அவருடைய பார்வைகள் மாறும், அவங்களுடைய தரித்திரங்கள் விலகும், அவருடைய சிறுமைகள் மாறும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சந்திக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கை வலி இருந்தாலும் சரியாயிடும். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நம்மை சந்திக்க போகிறார். ஆமென். ஒரு 5 காரியங்கள் மிக சுருக்கமாய் சொல்லி நான் உங்களுடைய விடுதலைக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஐயா சொன்னார் 1:30 மணிக்கு சாப்பாடுனாரு, 1 மணிக்கெல்லாம் முடிச்சிருவேன். கரெக்டாக 1 மணி நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து 1/2 மணி நேரம் உங்களுடைய விடுதலைக்காக நான் ஜெபிப்பேன். நீங்கள் நிச்சயமாக விடுதலை அடைவீர்கள். முதலாவது, ஆண்டவர் ஒரு மனுஷனை சந்தித்தால் தேவன் அந்த குடும்பத்தில் இருக்கிற சிறுமையை மாற்றுவார். எழுதி வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு தேவைப்படும். சிறுமை மாறணும்னா ஆண்டவர் உங்களை சந்திக்கணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு சிறுமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தை நம்மை பார்த்துக்கிட்டு இருப்போம், அது நம்முடைய வாழ்க்கையில் சிறுமையை கொண்டு வரும். ஆமென். ஆண்டவர் சொல்றார், நான் சிறுமையை மாற்றி போடுவேன். யாத்திராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசித்தீர்களேயானால், நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி நிச்சயமாய் உன்னை சந்தித்து, நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும். 17ஆம் வசனம், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி. இந்த எகிப்துங்கிறது ஒரு அடிமைத்தனம். கர்த்தர் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை கர்த்தர் மோசேயை அனுப்பி சந்தித்தார். ஆமென். எங்கெல்லாம் ஆண்டவர் சந்திக்கிறாரோ அங்கெல்லாம் அவருடைய சிறுமையை மாற்ற ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய சிறுமை மாறும். ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் நீங்க இருப்பீங்க. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, ஒருவேளை உங்களுடைய மனைவியின் வாழ்க்கை, ஒருவேளை உங்களுடைய கணவரின் வாழ்க்கை, ஏதோ ஒரு சிறுமைத்தனம். இங்க உபாகமத்தில் அழகா எழுதியிருப்போம் 26:6, எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது. பாருங்களேன், சிறுமைப்படுத்தி ஒடுக்கி
கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு. தேவனுடைய பிள்ளைகளை, ஏதோ ஒரு சிறுமை, இயலாமை, ஒருவேளை படிச்சிருப்போம், வேலை இருக்காது, வேலைக்கு போயிருப்போம், சம்பளம் இருக்காது, சம்பளம் வந்தாலும் கையில் நிற்காது, மருத்துவ செலவுகள் இருக்கும், சுகர் இருக்கும், அல்சர் இருக்கும், ஏதோ ஒரு 5 இருக்கு, அந்த 5 இருரும் லூசி பர்ரோட அது. ஆமென். ஏதோ ஒரு வீட்டுல உட்காந்துக்கிட்டு நம்மள டர்ன்னு பல காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாம் சிறுமை, ஏதோ ஒரு சிறுமை. ஆமென் சொல்லுங்க. இந்த சிறுமையின் மத்தியில் ஆண்டவரை நம்ம கூப்பிடுறோம் இன்னைக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. சிறுமையின் மத்தியில் ஆண்டவரை நம்ம கூப்பிடுறோம். மணிக்கிராமத்தில் நான் ஒரு 3 நாள் கன்வென்ஷனுக்கு பேசுறதுக்காக போனேன். ஒரு ஏஜி திருச்சபை. அது போறதுக்கு முந்தின நாள் நல்ல ஒரு பைபிள் காலேஜ் டீச்சர் தான் அவர். நல்ல அருமையான ஊழியத்தை செய்கிறார். 250லேருந்து 300 பேர் அந்த இடத்துல கூடி ஆண்டவரை ஆராதிப்பாங்க. அப்போது அவங்க என் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியும் இந்த ஊழியத்தினுடைய இது என்னன்றது தெரியும். அவங்க ஜெபம் பண்ணாங்களாம். என்ன ஜெபம் பண்ணாங்களாம், இங்கே ஒரு மக இருக்கிறா, அவளுக்கு 24 வயசு தான் ஆகுது. அவளுடைய 2 பிரஸ்ட்லையும் கட்டி 4 தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களாம். நான் சொல்கிறதெல்லாம் சும்மா சொல்லலை, வித் மெடிக்கல் ரிப்போர்ட்டோட என்னுடைய சேனலில் இருக்குதெல்லாம். அவங்க ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரே வர்றவர் நல்ல ஒரு தேவ மனுஷனாக இருந்தால், ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக இருந்தால், இந்த மகளுக்கு ஒரு அற்புதம் செய்யணும். அவள் ஒரு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் சென்னையில் ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற பிள்ளாவை, அவளுக்கு 2 பிரஸ்ட்லையுமே பார்த்தீங்கன்னா 4 கட்டி இருந்து ஆப்ரேஷன் பண்ணி அது ரொம்ப வேதனையை கொடுக்குற ஒரு சூழ்நிலையில் அங்கே கொண்டு வந்திருந்தாங்களாம். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் முதல் நாள் மீட்டிங் முடித்து கடைசி நேரங்களில் ஜெபம் பண்ணும்போது ஆமாம் தேவன் அந்த காரியத்தை குறித்து வெளிப்படுத்தினார். இப்படி ஒரு பெண் பிள்ளை இங்கே வந்திருக்கிற ஆண்டவருடைய வல்லமை உன்னை தொட போதுனோடனே சபையே ஓன்னு அழுதாங்க. பாருங்களேன், கர்த்தர் அற்புதம் செய்தார். அந்த ராத்திரியிலே அந்த மார்பகத்தில் இருந்த எல்லா சீழும் அந்த ஜலமும் அப்படியே நைட்டோட நைட்டாக வெளியில் வந்து 2வது நாள் மீட்டிங்கில் அந்த குடும்பத்தை கர்த்தர் சாட்சியாய் மாற்றினார். நான் சொல்கிறது போய் கிடையாது. என்னுடைய சேனலில் ஹென்றி சாமியல் அஃபிஷியலுங்கிற சேனலில் மிராக்கல்னு போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தனியாக ஓடியாரோம் மிராக்கல். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சாட்சி இருக்கோங்க. ஆமென் சொல்லுங்களேன். தேவன் இந்த சிறுமையை அன்னைக்கு பார்த்தார். தேவன் அந்த சிறுமையை பார்ப்பார். ஏதோ ஒரு காரியம் என்னை கூட்டிகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் என்னை ரொம்ப வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் என்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் என்னை போட்டு அழுத்துது. ஒருவேளை அந்த வியாதி, அந்த பலவீனம், அந்த சுகவீனம், அந்த போராட்டம், அந்த மனுஷன், அந்த ஜாதி, அந்த அரசியல், அந்த என்ன சொல்லுது திருச்சபையிலே காணப்படுகிற சில காரியங்கள் என்னை எழும்ப விடாதபடி, என்னை மேற்கொள்ளாதபடி, என்னை நான் நல்ல ஊழியம் செய்யாதபடி என்னை தடுத்து நிறுத்துகிறதை நான் உணர்கிறேன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு தான் ஒரு நல்ல வார்த்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களை சந்திக்க போறாரு. ஆமென். ஆலயத்தில் எழுப்புதலை வரவிடாம, ஆலயத்தில் மகிமையை கொண்டு வர விடாம தடுக்கிறது பார்வோன் என்று எனக்கு தெரியும். அந்த பார்வோனின் தலையை சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளி போடுகிறவர் சொல்லுகிறார், உன்னை சந்தித்து நான் உனக்கு ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட போகிறேன் இன்னைக்கு. ஆமென் சொல்லுங்களாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் சந்தித்தால் அந்த எகிப்திலிருந்து ஜனங்கள் வெளியே வர ஆரம்பிப்பாங்க. ஏதோ ஒரு அடிமைத்தனம். நீங்க என்ன யாத்திரா 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதுல 7ஆம் வசனம் படிங்களேன். படிமா. கர்த்தர் எகிப்தில் இருக்கிற அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, அவர்களை நான் விடுதலையாக்கும்படி நான் இறங்கினேன். அவர்களை விடுதலையாக்கும்படி நான் இறங்கினேன். கானானுக்கு கொண்டு போகும்படி நான் இறங்கினேன். 7 ஜாதிகளை துரத்தி அவர்களை கானானுக்குள் மகிழ்ச்சியோடு அமர பண்ண நான் இறங்கினேன். இல்லையா சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீங்க வெளியில வர போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தியம் போர் அடிக்குதா? இல்ல. ஆமா, எகிப்தினுடைய காரியங்களிலிருந்து நீங்க விடுதலை அடைய போறீங்க. ஆமென். எகிப்திலுடைய காரியங்களிலிருந்து நீ விடுதலை அடைய போறீங்க. அரக்கோணத்தில் இயேசு விடுவிக்கிறார்ல, ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல கூட்டம், செம க்ரௌட் வந்தாங்க. கூட்டம் முடிச்சாச்சு, நான் டயர்டாகி உட்காந்துட்டேன்.
உட்காரும் போது ஒருத்தர் வீல் சேரில் வச்சு கொண்டு வந்தாங்க. அவர் பாருங்களேன், நல்ல கை கால் நல்லா இருக்கு, ஆனால் அவரால் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஐயா 100 டாக்டர்கிட்ட மேலே நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம், என்னென்னமோ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டோம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்ன பிரச்சனைனே தெரியல, அவருடைய பிரெயினில் ஏதோ ஒரு ஸ்ட்ரோக் ஆகி போய், நல்லா கவனிக்கணும், பிரெயினில் ஸ்ட்ரோக் ஆகி போய் அவரால் நடக்க முடியாது. தக்க 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 நடப்பார். நான் சொல்கிறது எல்லாமே என்னுடைய சேனலை நான் வச்சுருக்கிறேங்க, போட்டிருக்கிறேன், போய் பாருங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியும். நல்லா கவனிக்கணும். இம்மிடியேட்டாக தேவனுடைய வல்லமை அங்கே இறங்கி வந்துச்சு. கீழே இருந்து தூக்கிட்டு வரும்போது 3 பேர் சேர்த்து தூக்கிட்டு வந்தாங்க. அந்த அரக்கோணம் மீட்டிங் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், என் கூட இருக்கிற பிள்ளைகள் யார் அட்டன் பண்ணான்னு தெரியாது. 3 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்தாங்க. திரும்பி போகும்பொழுது அவர் அந்த அவ்வளோ பெரிய படியிலிருந்து இறங்கி போனதை நான் பார்த்தேன். ஆமென் சொல்லுங்களேன். சுயமா இறங்கி போனாங்க. நல்லா கவனிக்கணும். நான் பிரசங்கிக்கிற இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்றேன், இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போறாரு. யார் உங்களை மேய்ச்சிக்கிட்டு இருக்கா? எந்த கடங்காரன் உன்னை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான்? எந்த மருத்துவ அறிக்கை உன்னை மேய்ச்சிக்கிட்டு இருக்கு? இங்கே ஆலோட்டிகள் அவர்களை மேய்த்தார்கள். ஆலோட்டிகள் அவர்களை வேதனைக்குள் கொண்டு வந்தார்கள். ஆலோட்டிகளின் நிமித்தம் தினம் தினம் சித்திரவதை அனுபவித்தார்கள். இன்றைக்கு எகிப்தியனை போல நம்முடைய வாழ்க்கையில் பல எகிப்தியர்கள் இருக்கிறார்கள். அப்படிதானே? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த இடத்திலிருந்து உன்னை நான் வெளியிலே கொண்டு வர விரும்புகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீ எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிதான். நாங்கள் மாதம் தரங்கம்மாவில் ஒரு கூட்டம் நடத்துகிறோம். எங்கிருந்துலாம் வர்றாங்கன்னே தெரியாது. கோயம்புத்தூர், பெங்களூர், ஆம்பூர், வேலூர், சிதம்பரம், சீர்காழி, சென்னை, எங்கிருந்துலாம், கோயம்புத்தூர், மதுரை, இந்த பக்கத்துலேருந்துலாம் வர்றாங்க. வர்றவங்க அழுதுகிட்டு வருவாங்க. திரும்பி போகும்போது அவங்கள கர்த்தர் ஒரு பெரிய சாட்சியாக மாற்றி அனுப்புவார். எனக்கு தெரியும், ஆண்டவர் ஒரு இடத்துல இறங்கிட்டார்னா அந்த ஜனங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணாமல் அவர் வெளியில் போகவே மாட்டார். உன்னை உண்மையா அவர் சொல்றீங்க? கலங்காதி கலங்காதி, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதி கலங்காதி, கர்த்தர் உன்னை முள்மூடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள்மூடி உனக்காக
உன்னை சந்திக்கிறார் இன்றைக்கு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. தேவன் அதற்காக ஒரு மோசேயை தெரிந்து கொண்டார். வனாந்திரத்தில் இருக்கிற மோசேயை தெரிந்து கொண்டார். எகிப்துக்கு அனுப்பினார். கர்த்தர் எகிப்தில் இருக்கிற தம்முடைய ஜனத்தை மீட்டு கொண்டு வந்தார். இன்றைக்கும் கூட நீங்கள் எந்த எகிப்தில் இருந்தாலும் சரிதான், நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், நீங்க எப்படிப்பட்ட சிறுமையில் இருந்தாலும் சரிதான், இன்னைக்கு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவது அதிக நிச்சயம். கையை தட்டி ஆமென் சொல்லி, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா, இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்களாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா? சொன்னா கேட்க மாட்டாங்க, திரும்ப திரும்ப பாவம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்முடைய லைஃபையும் பாருங்க, நல்லா இருக்கும்போது ரம்யா அப்பா சோத்திரம் 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 அல்லேலூயா, கர்த்தர் என்னை மாற்றினார், என்னை ஆசீர்வதிச்சார், என்னை அப்படி பண்ணார் இப்படி பண்ணார். 2 வாரம் தான் தாங்க. நீங்க என்ன பாருங்களேன். ஆமென். மறுபடி பழைய குருடி கதவை திரடி மறுபடி போய் ஏதோ அதில் மாட்டோம். அப்புறம் ஒரு ஊழியக்காரன் தேவை, அப்புறம் எச்சரிப்பு தேவை, அப்புறம் மறுபடியும் ஒரு பூஸ்டப் ஆவாங்க. சோத்திரம் 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 சோத்திரம்ட்டு வருவாங்க. அப்படிதான் 40 வருஷம் கர்த்தர் நல்லா வச்சிருப்பாரு. 41வது வருஷம் இவங்க கிளம்பிடுவாங்க. டிஎல்சி மக்களுக்கு சொல்லவா வேணும்? ஆமென் சொல்லுங்களேன். இந்த லென்த் டேஸில் மட்டும்தான் ஒரு உயிர்மீட்சி கூட்டம். நான் ஒரு ஆசைப்படுறேன், மாசம் மாசம் நடத்துனீங்கன்னா சபைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில்னா என்ன வரம் இல்லை இந்த திருச்சபையில். ஆளுக்கு ஒரு 500 ரூபா போட்டிங்கன்னா ஒரு கன்வென்ஷன் நடத்த போறிய. ஆமென் சொல்லுங்களேன். எதுக்கோ கொண்டு கொடுக்குறோம்ல, எம்ஆர்ஐ ஸ்கேனுங்கிறான் 7000 ரூபாம்பான். வாயை முடிப்போம், எடுத்து கொடுத்துட்டு வருவோம். இல்லை, இங்க வந்து நீங்க கூட்டத்தை நடத்தி பாருங்க, ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்தி பாருங்க, ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் உங்களுக்கு தேவைப்படாது. ஆமென் சொல்லுங்களேன். எங்க அம்மாவுக்கு 2 கிட்னி அவுட்டு, எங்க அம்மாவுக்கு 2 கிட்னி அவுட்டு, 10.9 என்னது கிரியேட்டின் லெவல். ஆமா, நர்சம்மா உட்காந்துருக்குறாங்க. 1.2 1.4 தான் இருக்கணும். அதானம்மா கரெக்டு தானே நான் சொல்றது? இங்க 10.9 10.7 இருந்துச்சு. டெட் பாடி மாதிரி தான் கொண்டு போனோம், ஸ்ட்ரக்சரில் வச்சு டெட் பாடி மாதிரி கொண்டு போனோம். அந்த ராத்திரி நான் மட்டும் தான் உட்காந்து அழுதுட்டு உட்காந்தேன். எங்கள் குடும்பம் எல்லாம் வீட்டில் இருந்தாங்க. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் சொன்னார், ஏன் அழுவுறடா என்னை தேடுனாரு. நாங்கள் 22 பேர் சேர்ந்து ஒரு நாள் ராத்திரி வீட்டில் ஜெபம் பண்ணோம். அடுத்த நாள் காலையில் கிட்னி ஒர்க்காக ஆரம்பிச்சிட்டு. ஆமென் சொல்லுங்களேன். 7 வருஷம் எந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமல், டயாலிசிஸ் இல்லாமல் எங்கள் அம்மா ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் வச்சிருக்கிற பேர் வந்து மிலிட்ரி. காலையிலே 3 தடவை ஃபோன் வந்துட்டு, கிளம்பிட்டியா? என்ன இப்போ தான் எந்திரிக்கிற? எனக்கு வயசு 48ங்க. இப்போ மார்ச் 28 வந்தால் 49. சோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கும் ஒரு மிரட்டுற தாயார் உண்டு. ஆமென். நல்லா கவனிக்கணும். இப்படிப்பட்ட அற்புதங்களை பார்த்து நாங்கள் வந்திருக்கிறோம். சும்மாலாம் வரல. தேவன் வந்து சிறுமையை மாற்றுவார்னா மாற்றுவார், அதில் காம்ப்ரமைஸ் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைங்க. சில பேர் சாட்சி சொல்லுவாங்க, ஆனாலும் வாங்க. அந்த ஆனாலுமே எனக்கு அருவருப்பாக இருக்கும். சொல்ல புரியுதுங்களா? தேவன் செய்வார் தான், ஆனாலும் என்ன ஆனாலும் புரியல எனக்கு. இங்க மீதியானியர் மீதியானியராலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். மறுபடியும் ஜெபம் பண்றான், மறுபடியும் ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர், மறுபடியும் ஐயோன்னு கத்துறான். கர்த்தர் பார்த்தாரு, மறுபடியும் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புனாரு, மறுபடியும் ஒரு கிதியோனை அனுப்புனார். கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்றேங்க, நீங்க யாரா இருந்தாலும் சரிதான், எந்த இடத்துல நீங்க சிறுமைப்பட்டிருக்கிறீங்க, எந்த இடத்துல நீங்க அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க, எந்த இடத்துல நீங்க வேதனைப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க, நல்லா கவனிக்கணும். நான் திரும்பி பார்ப்பேன். என்னுடைய ஊழியத்தில் நான் ஒரு இடத்துக்கும் போகும்போதெல்லாம் நான் என்னுடைய லைஃபை நான் திரும்பி பார்ப்பேன். எங்கிருந்து கர்த்தர் என்னை எங்கே கொண்டு வந்திருக்கிறார். சார்ந்தவர்கள் எவ்வளவு பேரை நான் பார்க்கிறேன். நல்லா கவனிக்கணும். என் அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தர் நம்மை வித்தியாசப்படுத்துறாருன்னா என்ன தெரியுமா காரணம்? அவர் நம்மை சந்திக்கிறாருன்னு அர்த்தம். கையை தட்டி ஆமென் சொல்லி அல்லேலூயா சொல்லி, ஆண்டவரே நீ ரொம்ப பெரிய நல்லவர்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. தேவன் ஒரு மனுஷனை சந்தித்தால் அவனுடைய குடும்பங்கள் இருக்கிற சிறுமையை அவர் மாற்றுவார். ஆமென். இரண்டாவது, தேவன் ஒரு மனுஷனை சந்தித்தால் என்ன நடக்கும்? அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆமா, நீரான ஒரு வாக்குத்தத்தம்
மாசான ஒரு வாக்கு தத்துவம், 1ஆம் தேதி வாக்கு தத்துவம், பிறந்த நாளுக்கு வாக்கு தத்துவம், கல்யாண நாளுக்கு வாக்கு தத்துவம், இல்ல ஐயா வீட்டுக்கு குருமார் வீட்டுக்கு வந்தாரலாமே ஒரு வாக்கு தத்துவம். ஆனா இன்னும் அந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யல, நிறைவேறவே இல்லை. நிறைய பேருடைய லைஃப்ல நான் பார்க்கிறேன், நிறைவேறல வாக்கு தத்துவம். வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 50வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது நல்லா கவனிங்க, அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். என்னென்ன வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நான் பிறக்கும் போது எங்க அம்மா ஜெபம் பண்ணாங்களாம், இவனை எப்படியாவது ரெவரண்ட் ஆக்கிரணும், சோத்திரம், இவனை எப்படியாவது ரெவரண்ட் ஆக்கிரணும், வெள்ளங்கி போட்டு கருப்பு கயிறை குறுக்க கட்டி அவனும் எங்கள் அம்மா முடிவில் இருந்தாங்க, சோத்திரம். ஒருவேளை நான் ரெவரண்ட் ஆகியிருந்தா என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல, இல்லையா சொல்லுங்களேன். ஆமாம், எனக்கு இருக்கிற கோபத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு திருச்சபையில் இருக்கிற நிலைமை வந்துடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பார்த்தாருமா, எனக்கு அதெல்லாம் ஜெட்டாவாதுன்னு ஓடணும் பாருங்க. கர்த்தர் பார்த்தாரு, அப்படியாடா மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்ன தெரியுமா, நான் ரட்சிக்கப்பட்ட என்னை ஒரு தேவ மனுஷன் பெயர் சொல்லி அழைத்த அந்த நாளில் என்னுடைய தாய் மாமா ரெவரண்ட் ஐபி சத்யசீலன் ஐயா வெள்ளங்கி போட்டு கருப்பு கயிறு கட்டி ஸ்டேஜில் உட்கார்ந்தார். அன்னைக்கு அவருக்கு முன்னாடி தான் கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். ஆமென் சொல்லுங்களேன். எங்கள் சொந்தக்காரவங்க ஏகப்பட்ட பேர் அங்கே இருந்தாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட அந்த கூட்டத்தில் கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார் என்றால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி வருகிறதை நான் பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல ரெவரண்டை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல ஆராதனை அருமையா பண்றீங்க. உண்மையாவே நான் உண்மை பெந்தகோஸ்தே சபை மாதிரியே இருந்துச்சுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர் அவர். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேற்றினாரு? தாம் சரீரம் செத்து போன பிறகு, அப்படிதானம்மா, 75 வந்தாரு. அப்புறம் பார்த்தாரு, இன்னும் நடந்த மாதிரி இல்லை. அப்புறம் இந்த அம்மா சும்மா இருக்கு, சில அம்மாக்கள் சும்மா இருக்காது. சோத்திரம். வாக்குத்தத்தம் உமக்கு தானே வந்துச்சு, எனக்கா வந்துச்சு, அதனால பிள்ளை பேரெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதனால நீ என்னுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தி இருக்கா, ரொம்ப அழகா இருப்பா, நல்ல சிகப்பா இருப்பா, சுண்டுனா ரத்தம் வரும், அவளை நீ மனைவி ஆக்கிக்கோ. அவனும் என்ன பண்ணிட்டான், பூம்பு மாடு மாதிரி ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை மறந்து அதை தன் பக்கம் சேர்த்துக்கிட்டான். கர்த்தர் பார்த்தாரு, 13 வருஷம் இடையில வரவே இல்லை, போயிட்டார். அவர் போயிட்டார், திரும்பி வந்தார். எத்தனை வயசுல? 99 வயசுல. எத்தனை வயசுல? 99 வயசுல. இப்போ சொன்னார், என்ன சொன்னார் சொல்லுங்க பாப்போம். ஆதியாகமம் 22ல என்ன சொன்னார்? ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, என்னங்க அது 99 வயசுல திரும்பி உத்தமனாயிரு அப்படின்னா என்ன அர்த்தம்? 99 வயசு வரையும் போராட்டம் இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சவங்க கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். புரிஞ்சவங்க மட்டும் 99 வயசு வரைக்கும் எனக்கு என்னங்க போராட்டம் வரப்போகுது? 99 வயசு வரைக்கும் அன்னைக்கு நம்ம ஐயாவுக்கு வந்திருக்கு. அதனாலதான் சொன்னாரு, ஆபிரகாமே எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இப்ப பைபிள் சொல்லுது, நாடி நரம்புகள் செத்து போச்சு, ஒண்ணுமே இல்லை. இப்ப கர்த்தர் சொன்னாரு, நான் சர்வ வல்லமையுள்ளது. உன்னால முடியாது, உன் நாடி நரம்புகளால முடியாது, உன் தசைகளால முடியாது, உன் எலும்புகளால் முடியாது, ஆனா என்னால முடியுங்கிறார். கையை தட்டுங்க அந்த நல்ல ஆண்டவருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை சம்டைம்ஸ் அந்த வாக்குத்தத்தங்களை நினைத்து ஆண்டவர் சொன்னாரு, என் வாழ்க்கையில நடக்கலையே சொல்லி நீ சோர்ந்து போய் நீ உட்கார்ந்து இருக்கலாம். கர்த்தர் சொன்னாரு, உன்னால முடியாது, ஆனால் என்னால முடியும். என் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் வரை, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரை கைவிடவே மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இத ரோமர்ல நீங்க படிங்களா, ரோமர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை கொஞ்சம் குயிக்கா படிங்க பார்க்கலாம். 4:21 ரோமர். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி, நல்லா கவனிங்க, தேவனை மகிமைப்படுத்தினார், விசுவாசத்தில்
வல்லவனானான். தேவன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். அந்த தம்பி மச்சான் வந்திருக்கிறார், ராஜா வந்திருக்கிறார். அவரும் இவங்களும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் குழந்தை இல்லை. இவங்க இருக்கிறது பெரிய இடத்துல இருக்கிறாங்க, என் குருக்கிட்ட இருக்கிறாங்க. 2 பேரும் வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. எப்பயும் வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து பிளெஸிங் வாங்கிப்பாங்க. ஆமாம் பிளஸ் பண்ணுங்கன்பாங்க, ஜெபம் பண்ணி விடுவேன். அந்த வருஷம் வந்தாங்க, தலையில் கை வச்சேன். ஆண்டவர் சொன்னார், ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரையும் டேட்டு குறிக்கிறாரு. இந்த 3 நாள் தான் உனக்கு ஆண்டவர் கொடுக்குற டேட்டு, இதுக்குள்ளே நீ வந்து கன்சீவ் ஆகிடுவ போ. இதுதான் வார்த்தை. இதை உட்காந்துருக்காங்க. கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி காலையில் எனக்கு ஒரு ஃபோன் வருது. மாமா சுகன்யா கர்த்தருடைய கிருபையினாலே பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்திருக்கு. 7வது மாதமோ 9வது மாதமோ தெரில, வளையகா பண்ணாங்க. 7வது மாதமா 9வது மாதமா? அதான் அது எந்த மாதம்? 7 தானே? ஆமாம் 7வது மாதம். அப்போ எல்லாரையும் வச்சு சொன்னேன், இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆண் குழந்தையாக கர்த்தர் எனக்கு காட்டுகிறார். ஆமாம். அதே போல் இதோ பிறந்திருக்கார் பார்த்தீங்களா இல்லையா? ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எதுக்கு சொல்லனா, அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரை கைவிடவே மாட்டார். இதில் என்ன இருக்காது? நம்பிக்கை இருக்காது. என்னால் முடியுங்கிற நம்பிக்கை இருக்காது. ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் நம்பிக்கை இருக்காது. நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் இயேசு சொன்னார், உன்னை உலகத்துக்கு கொண்டு போவேன், தீர்க்கதரிசியாக பயன்படுத்துவேன், நீ சொல்கிறது அப்படியே நடக்கும், அற்புதத்தின் அடையாளத்தோடு உன்னை நான் ஊழியது. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், நானா? எனக்கு தமிழே உருப்படியாக தெரியாது. எனக்கு தமிழே உருப்படியாக தெரியாது. எங்கள் அக்கா உட்காந்துருக்கு பாருங்க, நல்லா இங்கிலீஷ் பேசும், எனக்கு வராது. என் தம்பி இருக்கான் பாருங்க, அவன் 7 லாங்குவேஜ் பேசுவான், எனக்கு ஒரு லாங்குவேஜ் உருப்படியாக தெரியாது. நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களான்னு கேட்டால் நான் 2 நிமிஷம் யோசனை பண்ணி நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவேன். நான் அப்படிப்பட்ட ஆளுங்க. ஆனால் கர்த்தர் என்ன வச்சு தான் என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிட்டு வர்றாரு. கையை தட்டுங்களேன். காரணம் என்னன்னா, ஹென்றி சாமுவேல் இல்லை, வாக்குத்தத்தம். ஆமாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வாக்குத்தத்தம் யாருடைய வாழ்க்கையில் இறங்கி வருகிறதோ, அந்த வாக்குத்தத்தத்தை எந்த பிள்ளைகள் பெற்றிருக்கிறீர்களோ, அந்த வாக்குத்தத்தம் எங்கெல்லாம் அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறதோ, அந்த இடத்தில் தாம் சொன்னதை செய்து முடிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். வாசிக்கிறீங்க, வாக்குத்தத்தம் பொய்க்காது. இன்னைக்கு நீங்க அந்த வாக்குத்தத்தத்தை அடக்காதீங்க, அந்த வாக்குத்தத்தத்தை அசட்டை பண்ணாதீங்க. அந்த வாக்குத்தத்தம் சும்மா யாரோ வந்து சொல்லிட்டு போற மாதிரி நினைக்காதீங்க. இந்த வார்த்தை ஆம் என்றும், இந்த வார்த்தை ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அவர் வார்த்தையில ஜீவன் இருக்கு. எபிரேயர் 4:12 சொல்லுது, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு, தேவனுடைய வார்த்தை ஊனையும் கணுக்களையும் உருவ குத்துகிறது, இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிறது. ஆமென். எங்க சித்தி போன மாசம் ஒரு பிரசங்கம் பண்ணாங்க போல இருக்கு, ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமைல பேசினாங்களா. உடனே ஃபோன் வருது எங்க அம்மாவுக்கு, தம்பிக்கிட்ட ஏதோ ஒரு தலைப்பு கொடுத்து, தம்பிக்கிட்ட இது எப்படி பிரசங்கம் பண்ணணும்னு கேட்டு சொல்லக்கா. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், உக்காந்து ஜெபிக்க சொல்லுங்க. அவன் சொல்லுங்களேன், உக்காந்து ஜெபம் சொல்லு, கர்த்தர் பேசுவார். அவர் வார்த்தையை கொடுத்தார்னா அந்த வார்த்தையில் இருந்து அவர் வெளிப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அருமையான ஒரு ரோட்ல அலைஞ்ச ஒரு பைத்தியத்தை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள நடத்தினார் என் மூலமா. ரோட்ல அலைஞ்ச ஒரு பைத்தியம். அது யாருன்னா, தமிழ் சிஷ்ய லுத்ரன் திருச்சபை காரைக்கால் பூவத்தில் இருக்கிற ஒரு சபருக்கு, அந்த சபையில் இருக்கிற ஒரு அருமையான அன்பு சகோதரி. எல்லாம் கவனிக்கணும். மாந்திரிகத்தில் மாட்டி அந்த அம்மா பைத்தியம் ஆயிடுச்சு. எங்களுக்கு இதெல்லாம் யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது. நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சொல்கிறோம் நான். அப்போ இருந்தவங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம். அப்போ ஒரு பவர் கேம்ப் நடத்திக்கிட்டு இருந்தோம். வார்த்தையை பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தேன். தலைவிரிச்சு கோலத்தோட ஃபுல்லாக சடமுடியோட நிறைமாத கர்ப்பிணியாக, நல்லா கவனிங்க, நிறைமாத கர்ப்பிணியாக அந்த கூட்டத்துக்குள்ளே அந்த அம்மா வந்து சத்தத்தை கேட்டு வந்துச்சு. ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் அப்படி உள்ளே வந்துச்சு. உள்ளே வர வர அதுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் வந்துச்சு. வசனத்தை தான் பேசிகிட்டு இருந்தேன். உள்ளே வர வர ஏதோ ஒரு மாற்றம். கிட்டக்க வந்தோடனே தலையில் கை வச்சேன். அந்த அம்மா கீழே விழுந்தாங்க. எந்திரிச்சு பார்க்குறாங்க, இது என்னது வயிற்றுல யார் பண்ண அந்த வேலையன்னாங்க. நல்லா கவனிக்கணும், ஒரு பைத்தியத்தை விடலை. அப்புறம் அவங்கள உட்கார வச்சு ஆசுசப்படுத்தி தண்ணி கொடுத்து, நீங்கள் யார் என்ன தெளிஞ்சிருச்சு, பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. யார் என்னன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, நாங்கள் காரைக்கால் பூவோம் அப்படின்னாங்க. அழைச்சி கொண்டு நாங்கள் விடுறதுக்கு நாங்கள் போனோம். பார்த்தா அந்த அம்மா 2 வருஷமாக பைத்தியமாக சுற்றி இருக்கு. 2 நிமிஷத்தில் கர்த்தர் விடுதலை கொடுத்தார். நான் சொல்கிறேன், மனுஷன் மாறுவான், வாக்குத்தத்தம் மாறாது. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தேவன் சிறுமையை மாற்றுவார்.
ஒரு மனிதனை தேவன் சந்தித்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தேன தத்தம் நிறைவேறணும்னா அப்பா சந்திக்கணும் நம்மள. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதை நான் பார்க்கிறேன். ஆமென். அவர் சொன்னது ஒன்று செய்யறது ஒன்றா இருக்காது. அவர் சொன்னதை தான் அவர் செய்வார். அல்லேலூயா. மூன்றாவதாய் ஒரு காரியம், தேவன் ஒரு மனிதனை சந்தித்தால் அவருடைய வாழ்க்கையில இழப்புகள் சரி செய்யப்படும். ஆமென். எடுத்து வாசிங்களேன். எரேமியா 29 அதனுடைய 10வது வசனத்தை கொஞ்சம் படிங்களேன். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற்ற பண்ணுவேன். அடுத்த வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அது அவைகள் தீமைக்கானது அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானதா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை இழந்தோமோ அதை திரும்பி நமக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திரும்ப ரெஸ்டோர் பண்ணப்படும், திரும்ப ரீபில்ட் பண்ணப்படும். ஆமென். இடிந்து போயிருக்கிற தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுத்து கட்டுகிறவர் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, திரும்பவும் தேவன் ஒரு காரியத்தை செய்வார், எடுத்து கட்டுவார், இழந்ததை திரும்ப தருவார். லூக்கா 19 அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். ஆமா, இன்னைக்கு எதற்கு இந்த கூட்டம்? இழந்து போய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில சுகத்தை இழந்திருக்கலாம், பலனை இழந்திருக்கலாம். எங்க ஊழியத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. அந்த மகா பேர் பிரின்சி, அவர் பிடி டீச்சரா இருக்குது. மேத்ஸ் பிட்டியா தம்பி? மேத்ஸ் பிடி. நல்லா கவனிக்கணும். குழந்தை இல்ல, 10 வருஷம் குழந்தை இல்ல. போய் செக் பண்ணாங்க, ஓவரியில் கட்டியிருக்குன்ட்டாங்க. கட்டியை ரிமூவ் பண்றதுக்கு பதிலா ஓவரியே எடுத்துட்டாங்க. கட்டியை தான் எடுத்துருக்கணும், ஆனா என்ன பண்ணிட்டாங்க? டோட்டலா போரே தூக்கிட்டாங்க. நான் போய் பார்த்தேன், அந்த பிள்ளை என் கையை பிடிச்சிட்டு அழுதிச்சு, இதற்கு பிறகு குழந்தை பாக்கியமே எனக்கு கிடையாதுன்ட்டாங்க. என்னம்மா? ஓவரி எடுத்துட்டாங்க, போட்டு ஒரு பாட்டில் போட்டு அடைச்சி வச்சிருந்தான். பார்த்தேன், அதை நான் கண்ணால பார்த்தேன். நல்லா கவனிக்கணும். நான் சொன்னேன், தேவன் உனக்கு குழந்தையை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் உனக்கு குழந்தையை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். இல்லாத இடத்தில் இருக்கிறவராய் அழைக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். நீ எந்த ஊழியத்தில் இருக்கிற? அவிசுவாசமா பேசாத. கடிஞ்சு திட்டிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்தாச்சு, ஆபரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரே சோகமயம் தான் அந்த புள்ள. உட்காரும் போதே ஒரே சோகம், எந்திரிக்கும் போது ஒரு சோகம். இல்ல ஏன்? போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இதுக்கு பிறகு குழந்தைங்கிறதே லைஃப்ல இருக்காது. அப்படியே ஜோம் பண்ணிட்டு இருந்தோங்கய்யா. 6 மாசம் கழிச்சு திடீர்னு எனக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு. போய் ஸ்கேன் பண்ணி பாரு, அந்த ஓவர் இருக்குதா இல்லை காலியாக தான் இருக்குதா அந்த இடம் போய் பாருன்னு. போய் செக் பண்ணி பார்த்தா எடுத்த இடத்துல ஓவர் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நான் பொய்லாம் சொல்லலைங்க, நான் பொய்லாம் சொல்லல. எடுத்த இது எப்படி சார் முடியும்? எனக்கு தெரியாது சார், நீங்க அவர்கிட்ட கேட்டுங்க. எதா இருந்தாலும் இல்லாத இடத்தில் இருக்கிறவராய் அழைக்கிற கர்த்தர். எல்லாம் கவனிக்கணும். அந்த புது எந்த டாக்டர் எடுத்தாங்களோ, எந்த டாக்டர் இனிமே யூஸ்லெஸ்னாங்களோ, முடியாதுன்னாங்களோ, அதே டாக்டர் மண்டை சுத்தி போய், என்னம்மா நான் தானம்மா ஆப்ரேஷன் பண்ணேன், நான் தானம்மா வெளியில் எடுத்தேன், மெடிக்கல் ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குதம்மா, என்னம்மா பெரிய இதாக இருக்கு, உனக்கு மறுபடியும் ஓவரி உருவாயிருக்குமா? ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அருமையான அற்புதமான ஒரு ஆண் குழந்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். கையை தட்டி. தேவனால் கூடாத காரியம் ஏதாவது இருக்குதா? எதை இழந்து போனோம்? எந்த இடத்தில் இழந்து நின்னோம்? ஆமென். எங்களுக்கு ஒரு சின்ன கூரை வீடு இருந்ததுங்க. எங்க அம்மாவை சொல்லலைன்னா எனக்கு பிரசங்கம் இனிக்காது. சின்ன கூரை வீடு இருந்தது, அது புறம்போக்கில் கொஞ்சம் இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, வீடை இடிச்சிட்டாங்க. அப்போது நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்த ஒரு குடும்பம். வீடை இடிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பா இப்போ இறந்துட்டார்.
எங்கள் அம்மா சொன்னிச்சு, என் புருஷன் உயிரோட இருந்தா எவடா தொட்டிருப்பீங்களாடா அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுச்சு. நான் மெல்லமாக போய் பக்கத்தில், அம்மா கவலைப்படாதம்மா, நான் வீடு கட்டிடுறேம்மா, இடம் வாங்கி நான் வீடு கட்டிடுறேம்மா. எங்கள் அம்மா சொன்னிச்சு லோக்கல் லாங்குவேஜில், ஆமாம் இவர் கிழிச்சாரு போ, இவர் தான் இப்போ வந்து கிழிக்க போகிறாரு ஊட கடை கட்டி. அவன் சொல்லுங்களா ஒரு வைராக்கியம். நான் கட்ட மாட்டேன், கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா. ஆமாம், அந்த கூரை வீட்டில் கிரேஸ் காட்டேஜ்னு எழுதியிருக்கோம். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு 10 மடங்கு பெரிய வீட்டை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த வீட்டுக்கு மாடியில் என்ன தெரியுமா எழுதி வச்சிருப்பேன்? கிரேஸ் காட்டேஜ். அல்லேலூயா சொல்லுங்களேன். இழந்ததை கர்த்தர் திரும்ப தருவார். ஏதோ வாய்க்கு வந்தது பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் வரல, என் ஆண்டவர் எனக்கு செஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எதை இழந்து போனோம்? பெரும்பாடு ஸ்திரீ 12 வருஷம். நல்லா கவனிங்க, உதரத்தின் ஊரல், தாங்க முடியாத வேதனை. அது வேதத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 34ஆம் வசனம் பைபிள் சொல்லுது, மருத்துவர்களால் சற்றாகிலும் குணமடையாமல் இனி நம்பிக்கையற்ற நிலைமையில், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில், இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்கிற ஒரு விசுவாசத்தோடு நிச்சயத்தோடு இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுச்சு அந்த அம்மா. கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டாரு. பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஆமென். 12 வருஷம். நீ உங்களை பார்த்து நான் சொல்றேன், எந்த இடத்துல நீங்கள் எதை இழந்தீர்கள்? எங்க ஊழியத்தில் எய்ட்ஸ் நோயாளி சுகமாக இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? 4 பேர் இருக்கான். ஒரு குடும்பமே எய்ட்ஸில் பாதிக்கப்பட்டு வந்தது. இப்போ ஒரு ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி கதறி அழுதான், அண்ணே நான் செய்யக்கூடாது தப்பு பண்ணேன், எனக்கு என் மனைவி என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஹெச்ஐவி பாசிட்டிவ் ரிப்போர்ட்டோட இருக்குங்க எங்கள்கிட்ட. சும்மாலாம் சொல்லக்கூடாது, ரிப்போர்ட்டோட வச்சுருக்கேன். அப்படியே 7 வயசு பையன் 3 வயசு பையன் மாதிரி இருப்பான், அப்படியே நிறங்கி போயிடுறான். அவருடைய உடம்புல வளர்ச்சி கிடையாது, மரணத்தை நோக்கியே போனாங்க. எங்கேயோ கேள்விப்பட்டு இந்த இடத்துல இயேசு அற்புதம் செய்கிறார், போய் பார்ப்பணும். குடும்பத்தோடு வந்தாங்க. முதல் நாள் தொட்டு ஜெபம் பண்ணேன், முதல் மாதம். அடுத்த மாதம் தொட்டு ஜெபம் பண்ணேன். 3ஆவது மாதம் போய் ரிப்போர்ட் எடுறான்னு, குடும்பத்துக்கே நார்மல் ரிப்போர்ட் வந்துட்டு. கையை தட்டுங்களேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஆராதனைனா முதல்ல 9:50 வந்து உட்கார்ற குடும்பம் அந்த குடும்பம். இன்னைக்கு எதுக்கு நான் சொல்றேன்னா, தேவன் பெரும்பாடை மட்டும் நான் சுகமாக்குவாரா? இல்லை, எங்கள் ஊழியத்தில் கட்டி கரைகிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். சோரியாசிஸ் சுகமானதை பார்த்துருக்குறோம். பைல்ஸ் கம்ப்ளைண்ட் ஆப்ரேஷன் இல்லாமல் டாக்டர் சொல்லியிருப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லைன்னா இந்த ரத்தம் வந்துகிட்டே இருக்கும் சொல்லியிருப்பாங்க. கர்த்தர் சுகத்தை கொடுத்து இன்னைக்கு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை சாட்சிகளை சொல்ல முடியும் என்னால? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு தரும்படி. எந்த முடிவுக்காக இந்த திருச்சபையில இந்த நல்ல இடத்துல வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் சொல்றேன், அந்த முடிவை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படி இன்றைக்கு உங்களை சந்திக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் கவனிக்கணும். மலேசியா தேசத்துக்கு நான் போயிருக்கும் போது அங்க ஒரு அன்பு தாயார் வந்திருந்தாங்க. பாருங்க, 2 மார்பகத்திலும் கேன்சர் கட்டி, கேன்சர். எல்லாம் கவனிக்கணும். வந்து நின்று அழுதாங்க, அப்படி அழுதாங்க. ஒரு பொம்பளை புள்ள, பாப்பா மாதிரி ஒரு புள்ள. அவங்க சொன்னாங்க, என் கணவர் என்னை விட்டு போயிட்டார் பிரதர், நான் நிர்கதியாக நிற்கிறேன், எனக்கு கேன்சர், நான் ஒரு டீச்சராக வேலை செய்கிறேன், ஸ்கூலில் டீச்சராக வேலை செய்கிறேன், ஹீமோ கொடுக்கணுங்கிறாங்க. ஹீமோ கொடுத்தா தலைமுடி கொட்டிடும், இந்த ஊரில் எடுத்துக்க மாட்டான். இப்படி ஒரு பலவீனத்தில் இருந்தால் இந்த ஊரில் எந்த ஜாப்லையுமே எடுக்க மாட்டான். நான் மறைஞ்சி இன்னைக்கு இந்த நோய்களெல்லாம் மறைச்சி நான் என் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் இருக்க எனக்கு அது பெயின் கொடுக்கறதா இருக்குது. நான் போய் சொல்லலைங்க, கர்த்தருடைய நான் மகிமைக்காய் சொல்கிறேன். ஜெபம் பண்ணிட்டு கண்ணீரோட ஜெபம் பண்ணுறத நானும் தம்பியும் தான் போயிருந்தோம். அன்னைக்கு ராத்திரி முழுசும் எனக்கு தூக்கம் கிடையாது. அன்னைக்கு இரவு முழுசும் நான் வீட்டுக்கு வந்துட்டு விடிய 3 மணிக்கு அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். சிஸ்டர் கவலைப்படாதீங்க, நான் திறப்பில் நிற்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் பாருங்களேங்க, நல்ல சுகத்தோடு என்ன நடந்ததுன்னே தெரியல. கர்த்தர் அப்படியே ஒரு ஆப்ரேஷன் பண்ணி, ஆப்ரேஷனாக மனுஷன் பண்ணல, கர்த்தரே பண்ணி அது இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சி இன்னைக்கும் அந்த தேசத்தில் நல்ல வேலையில் அவங்க கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு. எசேக்கியாவை குறித்து நீங்கள் 2 ராஜாக்கள் நீங்கள் வாசிங்கன்னா 20ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா எசாயா சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? உன்னுடைய ஆயுசு காலங்கள் முடிந்தது, நீ அவ்வளவுதான், இதுக்கு பிறகு நீ மரித்து போக போகிறீ, உன்னுடைய ராஜ்ய பாரத்தை நீ எழுதி வைத்து விடு, முடிஞ்சிருச்சு, இனி உன்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. சொன்னது யாரு? சொன்னது யாரு? எவ்வளவு நேரம் நீங்க பிரசங்கம் பண்ணீங்களே, ஏதாவது நாங்க கேட்டோமா பிரதர் அப்படிங்கிறீங்களா? சொன்னது யாருங்க? ஏசாயா. சாதாரண தீர்க்கதரிசி கிடையாது, இயேசுவை குறித்து சொன்னவன். இயேசுவினுடைய முன்னறிவிப்பை, இயேசுவினுடைய பிறப்பை முன்னறிவித்தவர்.
மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிலாம் வேற, புலிப்பானைக்குள்ள புலி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிக்கு அதெல்லாம் சோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். எம்முல எழுத்து ஆரம்பிக்கிற பெயர், இங்கே எம்முல நிறைய பேர் இருப்பான். அதனாலேயே நாங்கள் இந்த மாதிரிலாம் சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினா கூட அடக்கிக்கிறது. எப்போ சாமி வேணாம்டா. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிலாம் வேற. ஏதோ தம்பி சொன்னான், ஐயா அவர் தீர்க்கதரிசி தான் சொல்றாரு யான்னா. நான் கேட்டேன், அவங்க சொல்றவங்க முன்னாடி வராங்களா தம்பின்னா. வரலையான்னா. அப்போ அது ஃபேக்கு விட்டுருன்ட்டேன். நல்லா கவனிக்கணும். சொன்னவர் ஏசாயா தீர்க்கதரிசி. இவனுக்கு தெரியும் சொன்னது சாதாரண ஆள் கிடையாது, சொல்லி அனுப்புறவரும் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, சுவர்புறமாய் திரும்பி படுத்தான். ஏன் அந்த சுவர்புறமாய் திரும்பி படுத்தான் தெரியுமா? அது எருசலேம் ஆலயம் இருந்த பக்கம் திரும்பி படுத்தான். கண்ணீரோட ஜெபம் பண்ணா. பைபிள் சொல்லுது ஆச்சரியமான விஷயம், பாதி முற்றம் வருகிறதுக்குள்ளே 4 கிலோமீட்டர் வந்தார், 5 கிலோமீட்டர் வந்தார். கர்த்தர் மறுபடி ஒரு தீர்க்கதரிசியை திருப்பி அனுப்பினாங்க. பைபிள்ல இல்ல. பாதி முற்றம் வருவதற்கு முன்னே கர்த்தர் சொன்னாரு, அவனுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன்னு போய் சொல்லுனாரு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த ஆலயத்தை விட்டு நீங்கள் வெளியில போகும்பொழுது கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருப்பாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் சொன்னாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் நகரத்துக்கே நான் ஆதரவா இருப்பேன்ட்டாரு. எப்படி? உனக்கு மட்டும் இல்லடா, உன் பட்டணத்துக்கே நான் ஆதரவா இருக்க போறேன். உன் நிமித்தம் உன் தேசம் ஆசீர்வதிக்கப்படும், உன் நிமித்தம் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் நிமித்தம் உன் தெரு ஆசீர்வதிக்கப்படும், உன் நிமித்தம் உன்னுடைய சொந்தங்கள் உறவுகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த வியாதியா இருந்தாலும் சரிதான், எந்த பலவீனமா இருந்தாலும் சரிதான். ஒருவேளை ஐயா என்னால் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை எல்லாம் வந்திருக்கிறேன். ஒரு அம்மா காரைக்குடி சிஎஸ்சிக்கு ஒரு அம்மா வந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. தள்ள கையை வச்சேன், அப்படி கீழே விழுந்துட்டாங்க. நல்லா கவனிக்கணும். அவங்க எந்திரிக்கும் போது சொன்னாங்க, தலைவலி, தொண்டை வலி, வயிற்று வலி, இடுப்பு வலி, கால் வலி. இது அப்படியே யூடியூப்ல இருக்கு. அவங்க சொன்ன அவ்வளவும் இருக்கு. இவ்வளோ பிரச்சனையில் வந்தாங்கய்யா. கையை வச்சிங்க, ஐஸ் மாதிரி இறங்குனுச்சு, எல்லாம் போயிடுச்சுயா. வியாதிகளை பிசாசு கொடுக்குறான். நீங்கள் எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த பலவீனத்தில் இருந்தாலும் சரிதான், இன்னைக்கு அப்பாட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த பலவீனத்தோடு நான் இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிற எனக்கு ஒரு வியாதி இருந்ததுங்க. அது என்னன்னா, எங்கள் அக்காவுக்கெல்லாம் தெரியும். இப்போ லேசாக கீறிட்டேன்னா தடிச்சிடும். லேசாக அப்படி கீறிட்டா, யாராவது லேசாக அப்படி உதற தட்டிட்டாங்கன்னா உதறி தண்ணி வந்துடும். எனக்கு ஒரு வியாதி. அப்படி போய் டாக்டர்லாம் பார்த்தோம். சொன்னாங்க, இது வந்து ஒரு 1000 பேரில் ஒருத்தனுக்கு இப்படி இருக்குங்க. என்னமோன்ட்டு ஒரு அலர்ஜி சொன்னான். ஒரு 7000 ரூபாய்க்கு மாத்திரை எழுதி கொடுத்தான். நான் வாங்கலை. சரின்ட்டு என்ன பண்ணும், மீட்டிங்லாம் போவேன். மீட்டிங்லாம் போகிறோம்ல, போயிட்டு அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எனக்கு இந்த ஒரு மாதிரி இந்த லேசாக சுண்டுனாவே வீங்குது, அந்த வியாதி என்னை விட்டு போயிடணும். ஜெபம் பண்ணி முடிப்பேன். அப்படியே உருக்கமாக ஜெபம் பண்ணி முடிப்பேன். முடித்தவொன்னு எல்லாரும் கிளம்புவாங்களா, நான் செக் பண்ணி பார்ப்பேன். அப்படி கீறி பார்ப்பேன். மறுபடியும் பொசக்குன்னு வந்து வீங்கும். உண்மையே சொல்கிறேன். நான் எங்கள் அம்மாட்ட கேட்டதுக்கு, இது உனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்குப்பான்ட்டாங்க. என் அன்பு தேவ ஜனமே, இப்படி ஒரு பல கூட்டங்களில் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நானே பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போது பல வியாதிகளுக்கு ஜெபம் பண்ணி மனசுக்குள்ள, ஆண்டவரே அந்த வியாதி என்ன விட்டு போடுன்னு ஜெபம் பண்ணிப்பேன். நல்லா கவனிங்க. 4 இருந்துச்சு, நான் அந்த ஜெபத்தை மறந்துட்டேன். 2-3 வருஷம் கழிச்சு எனக்கு ஞாபகம் வருது. எப்படி ஞாபகம் வருதுன்னா, இதே பிரச்சனையில் ஒரு அம்மா வருது அன்னைக்கு கூட்டத்துக்கு. ஐயா, என்னை யாராவது இப்படி செஞ்சுட்டா தடிச்சிருதியா. அப்போதான் யோசனை நமக்கு இருந்துச்சு. அப்போ சொல்லி பார்க்குறேன், இப்பயும் சொல்லி நான் வரல பாருங்க. நீ தேடியும் காணாதிருப்பாய். கையை தட்டி ஆமென் சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வியாதிகளை உண்டு பண்ணுகிறது பிசாசு, இழப்புகளை உண்டு பண்றது பிசாசு. அவைகளை ஜெயித்து உனக்கு நன்மையை வாங்கி கொடுக்கிறவர், நமக்காக ரத்தம் சிந்தின கல்வாரியிலே தொங்கின இயேசு கிறிஸ்து என்கிற ரட்சகர். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா, 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் இதை படிச்சீங்கன்னா, தாவீதினுடைய எல்லா பொருளையும், அவருடைய மனைவிகளையும், அவருடைய சிறுமிகளையும், அவருடைய எல்லா நன்மைகளையும் ஒரு கூட்டம் பிடுங்கி எடுத்துட்டு போயிடுச்சு. அப்படிதான் இருக்கு பைபிள்ல. அமலேக்கியர் வந்து விழுந்து எல்லாவற்றையும் பிடிங்க எடுத்துட்டு போயிட்டாங்களாம். பைபிள் சொல்லுது 6ஆம் வசனம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இந்த இழப்பு தாங்காம கூட இருக்கிறவனே என்ன பண்றானா,
கல்லெறிகிறான். நீங்க 6ஆம் வசனத்தை அப்படிதான் இருக்கும், கல்லெறிய வேண்டும் என்றார்கள். ஆனால் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமா, சொல்லுங்க பக்கத்தில் உங்களை பார்த்து, இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது, இன்னைக்கு ஒரு அடையாளம் நடக்க போகுது, இன்னைக்கு ஆண்டவர் ஒன்றை தொட போறாரு. நாங்க பாரம்பரிய லுத்ரன் திருச்சபை இருக்கட்டும், அது ஓரமா இருக்கட்டும், இன்னைக்கு நமக்கும் கர்த்தருக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்பட போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? தாவீது கேட்ட ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் போலாமா, நான் பின் தொடரலாமா, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறானே, என்ன செய்யலாம்? கர்த்தர் சொன்னாரு, நீ போ, சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவேன். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க வாயை திறந்து. கர்த்தர் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள வைப்பார். நீ எந்த இடத்துல டெட் எண்டுக்கு நான் போயிருந்தாலும் சரிதான், எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றும் வரை அவர் என்னை கைவிட மாட்டார். எனக்கு என்ன குறிச்சு வச்சிருக்கிறாரோ அதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என் மகனுக்கு, என் பெரிய மகன் வரல, அவரு பிறக்கும் போது ஏசப்பா சொன்னாரு, இவன் 10 வயசுல ஊழியம் செய்வான்னாரு. எப்படி 10 வயசுல ஊழியம் செய்வான் அப்படின்னாரு. எனக்கு நம்பிக்கை கிடையாது. 10 வயசுல ஒரு சண்டே கிளாஸ்ல தான் ஊழியம் செய்வோம், பாட்டுக்கிட்டு பாடம் நினைச்சிட்டு இருந்தான். அவனுக்கு 10 வயசா இருக்கும் போது கோவிட் வந்துச்சு. எத்தனை வயசுல? 10 வயசா இருக்கும் போது கோவிட். அப்போ என்ன பண்றது தெரியல, எல்லாருமே முடங்கி உட்காந்துட்டோம். அப்போ என் கூட இருக்கிற பிள்ளைங்களாம் என்னை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. அண்ணே பார்க்காம இருக்க முடியலண்ணே, அண்ணே அண்ணே லைவாவது வாங்கினேன், லைவ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட்ல, சும்மா இருங்கய்யா, அண்ணே ப்ளீஸ் லைவுக்கு வாங்கினேன், லைவுக்கு வாங்கினேன். நல்லா கவனிக்கணும், லைவுக்கு வந்தோம். லைவுக்கு வரும்போது முதல் 2 நாள் சும்மா அப்படி பேசிட்டு வச்சுட்டேன். 3ஆவது நாள் என் மகன் சொன்னான், அப்போ அந்த கீபோர்டு எடுத்து நான் போடவான்னா. கீபோர்டு எடுத்து, நல்லா கவனிங்க, 10 வயசுல கீபோர்டு யாருமே அவனுக்கு கற்றுக் கொடுக்கலங்க. அவனா வாசிக்க ஆரம்பிச்சான். ஒரு நாளைக்கு 20,000 பேர் அந்த வீடியோவை பார்ப்பான். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, என்னடா அது, கர்த்தர் ஒன்று சொன்னார்னா நம்மளே மறந்துடுவான், ஆனா அவர் அதை ஞாபகத்தில் வச்சிருப்பாரு. ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், எந்த நெருக்கத்தில் இருந்தாலும், எந்த பலவீனத்தில் இருந்தாலும், எந்த விதமான வித்தியாசமான சூழ்நிலையில் இருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை சந்திப்பேன். எத்தனை பேருக்கு அவரை சந்திக்க ஆசைப்படுறீங்க? இது சொல்றேன், முடிச்சிடுறேன். ஆண்டவர் ஒரு மனுஷனை சந்திச்சார், மற்றவர்களுக்கு முன் உன்னை கர்த்தர் உயர்த்தி வைத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒரு மனுஷனை சந்தித்தால் அந்த மனுஷனுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும், அல்லது மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தர்களை ஆசீர்வதிச்சு வச்சிருப்பார். எங்க ஹெச்எம் கேட்டாரு, அவர் பேர் நாகராஜ். அவர் கேட்டார், என்னை விட டபுள் மடங்கு சம்பளம் வாங்குறவர். ஒரு நாள் கேட்டார், இங்கே வாயான்னாரு. என்ன சார், நீ என்னையா தினம் புதுசு சட்டையா போட்டு வரன்னாரு. தினம் புதுசு சட்டையா போட்டு வர, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை காரை மாற்றிடுற, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பைக்கை மாற்றினாரு. என்ன சார் பண்ணணுன்னு? இல்லை, எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு, என் சம்பளத்தை விட பாதி தான் வாங்குற, நீ எப்படி இவ்வளோ செழிப்பாக இருக்கன்னாரு. பேர் என்ன சொன்ன? நாகராஜ். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொன்னேன், ஒன்னே ஒன்று, உங்கள்கிட்ட இல்லாத ஒன்று என்கிட்ட இருக்குது சார், அது ஏசப்பாவோட கிருபைன்னு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், மற்றவர்களுக்கு முன்னாடி நீங்களும் நானும் செழிப்பா இருக்கிறது தான் கர்த்தர் விரும்புறாரு. பைபிள் சொல்லுது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ செழிப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விருதாச்சலத்திலிருந்து அந்த ஏஎல்சி சர்ச்சினுடைய செக்ரட்டரி அம்மா, ஆமா, அவங்க எங்க கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, தம்பி நல்ல சம்பளம் தம்பி, கிட்டத்தட்ட நான் வந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறேன் தம்பி. உங்க மாமா யாரு, அது யாருன்னு எனக்கு தெரியாது, உறவு கொட்டான்ட்டாங்க. அக்கான்னா மாமாவா? உங்க மாமா மேனேஜரா, பேங்க் மேனேஜரா இருக்கார் தம்பி, 2.5 லட்ச ரூபா சம்பளம் தம்பி. சரிக்கா, சீனியர் மேனேஜர் தம்பி, ஓகேக்கா. என்ன பிரச்சனை? 6 மாசத்துக்கு ஒரு தடவை 1 கோடி ரூபா செலவாகுது தம்பி. எதுக்கு? மருத்துவ செலவுக்கு. வட்டிக்கு வாங்கி வச்சிருக்கேன். எடுத்து வந்து அக்கா காட்டுது, இவ்வளோ இருக்கு பிரிஸ்கிரிப்ஷன். நல்லா கவனிக்கணும். அவருடைய உடம்புல 2 ஆர்கன் அவுட்டு. மதுரையில் தான் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்க முடியலன்னு சென்னையில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் அந்த கடைசி ஜெப வேலையில் அந்த 4 பேர் அங்கே நின்னாங்க. வீடியோ ரெக்கார்டிங் வச்சிருக்கேன் நான். 4 பேரில் 3 பேர் வாமிட் பண்ணாங்க.
உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில வந்துச்சு, கப்பா கப்பன்னு எல்லாம் வெளில வந்துச்சு, கருப்பு கருப்பா வந்து கொட்டுனுச்சு. கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணா எல்லா ஆர்கனும் நார்மல் ஆயிடுச்சுங்க. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க வேணா கேட்டுக்கோங்க, விருதாச்சலத்தில் ஏஎல்சியில் இருக்கிற ஹெலன், அவங்க எங்கள் அக்கா பேர் தான், அவங்க வீட்டுக்காரர் தான், தெரியுமா? கர்த்தர் பாருங்களேன், நான் சொல்றதெல்லாம் கரெக்டா பாருங்க. நீ கர்த்தர் விடுதலை கொடுத்து வச்சிருக்கிறாரு. என் அன்பு தேவ ஜனமே, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இயேசுவை உங்க மைண்ட்ல அடக்க முடியாது. எவ்வளவு இருக்கான் மூளை? எவ்வளவு? இங்க நிறைய பேர் டாக்டர்ஸ்லாம் இருக்கிறீங்க, நர்ஸ்லாம். எவ்வளோமா மூளை? எவ்வளோமா மூளை? எவ்வளோ வெயிட்டு? எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. எவ்வளவு? நீங்க என்னவா இருக்கீங்க? நர்ஸா இருக்கிறீங்க. தப்பா சொல்றீங்க. வெறும் 400 கிராம். எவ்வளவு இருக்கு? வெறும் 400 கிராம். கோச்சிக்காதீங்க, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்க மூளையை யாராவது, நம்ம மூளையை நம்ம பார்த்துருக்கோமா? நம்ம மூளையை நம்ம பார்த்துருக்கோமா? ஆனா நம்ம நம்புறோம். இந்த மூளைக்கு அப்பாற்பட்டவரை தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே. சகேயின்னு ஒருத்தன் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இருக்கிறார் இல்லையா? அவரை பார்த்து எல்லாரும் சொன்னா பாவி பாவி பாவி. எப்படி? பாவி பாவி பாவி. அந்த வீட்டுக்கு நிறைய பேர் வச்சிருப்பான். என்ன பேர் வச்சிருப்பான்? அநியாயத்துக்கு ஒருத்தன் வாங்குவான்ல அவன்டா அப்படிம்பான். பாவி இல்ல, பாவி சகை அப்படின்னு இருப்பான். அடந்த குள்ள பையங்க தெத்துனோண்டு வாண்டு மாதிரி கிறுக்கு கிறுக்கு நடந்து வருவானே அவன் வீடுங்கன்னு இருப்பான். சொல்ல புரியுதுங்களா? ஆனா இவன் எவ்வளவுதான் ஆஸ்திகள் வைத்திருந்தாலும், ஐஸ்வர்யவானா இருந்தாலும், அவன் தலைவனாயிரு, நான் சொல்றது எல்லாம் இந்த வேதவசனத்தில் இருக்கு. அவனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம், இந்த இயேசுவை நான் பார்க்கணும். இன்னைக்கு உங்களுக்குள்ள எண்ணம் வரணும், இந்த இயேசுவை நான். எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு? நான் சொல்லவா யாராட்ட அந்த எண்ணம் இருக்குன்னு? எனக்கு தெரியும் யாராட்டன்னு. எத்தனை பேருக்கு இந்த எண்ணம் இருக்கு? இந்த இயேசுவை நான் பார்க்கணும். குள்ளம், ரொம்ப குள்ளம், நம்ம சுகன்யா மாதிரி ரொம்ப குள்ளம். எரிகோவில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ரொம்ப உயர்ந்தவங்க, 6.5 6.1 அப்படி இருப்பாங்க. என்ன மாதிரி நான் 6.1. போய் பார்த்தா இயேசு வருகிறார் அப்படின்னு எல்லாம் ஒரே கூட்டம், ஒரே கூட்டம். அன்னைக்கு விஜய்க்கு கூட்டம் போதில் அது மாதிரி. அவன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள் மனித உயிர்களை கொள்ளையாடுகிறார்கள். அன்றைக்கு இருந்த இயேசு மனித உயிர்களை மீட்டெடுத்த ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்தினார். ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, இந்த சகேய் ஓடி போய் பார்த்தான். பார்க்க முடியல. ரெஃபரன்ஸ்ல படிச்சா அவன் நல்ல பட்டு ஆடை போட்டிருப்பானோ எப்பயும். கட 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 எங்க ஏறிட்டான்? எந்த மரத்துல? காட்டத்தி மரத்துல. அவன் வாழ்ந்த ஊரு எரிகோ. சாபம். செய்த தொழில் வட்டிக்கு விடுறது. ஒருவேளை யாராவது வட்டிக்கு கொடுத்தீங்கன்னா வட்டிலாம் விடாதீங்க, மாட்டிப்பீங்க. எல்லாம் கவனிக்கணும். வட்டிக்கு விட்ட தொழில் சாபம். அவன் பேர் சகேயு. அது ஆசீர்வாதமான பேர் இல்ல. நிறைய பேர் ரொம்ப ஸ்டைலா பேர்லாம் வைப்பாங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்தன், ஏகோனு, அதெல்லாம் இந்து பேரு. உன் பேர் என்னடா? ஷாத்ராக்கும்பான். உன் பேர் என்ன? தீனால் அப்படின்னு என்னன்னு தெரியும். அர்த்தம் வீட்டில் போய் தேடி பாருங்க, பைபிளை தேடி பாருங்க, தெரியும் நான் சொல்றதெல்லாம். பெயர் வைக்கிறதுல ஜாக்கிரதையா வைக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பெயரும் சாபம், செய்த தொழிலும் சாபம், வாழ்ந்த ஊரு சாபம், அவன் ஏறின மரமும் சாபம், உயரமும் சபிக்கப்பட்ட ஒரு உயரம். எல்லாரும் நல்லா வாட்ட சட்டமா இருந்து இவன் மட்டும் குள்ளமா இருந்தா எப்படி யோசிச்சிருப்பாங்க? என்னடா அது வித்தியாசமான உருவமா இருக்கானே பார்ப்போம்ல. ஆனா எல்லாமே எதிர்மறையா இருந்தது, இருதயம் மட்டும் நல்லா இருந்தது. இயேசுவை பார்க்கணும். கடகடன்னு நடுங்கிருக்கும்ல. எப்படியாவது இந்த மனுஷனை உயரமா இருப்பாரா, குள்ளமா இருப்பாரா, நெட்டையா இருப்பாரா, கருப்பா இருப்பாரா, சேப்பா இருப்பாரா, சுருட்ட முடியா, இல்லை நீட்டு முடியா, ஸ்ட்ரைட்டிங் ஹேரா, அல்லது கண்ணு கருப்பு ஐயா இருக்குமா, பூனை ஐயா இருக்குமா, இப்படிலாம் நிறைய யோசிச்சிருப்பான். நகை போட்டிருப்பாரா, உபதேசரை கூப்பிடுறது கூட நீங்க இப்படிலாம் யோசிப்பாங்க. நகை போட்ட உபதேசரா, நகையை காய்ட்டின வரா, வெள்ளச்சட்டையா, வெசுத்து கோட்டா. அவன் சொல்லுங்களேன். ஆமா, அந்த பெந்தகோஸ்து ஸ்டைல்லாம் போகக்கூடாது. நம்மால் அங்கே என்ன சொல்லுவோம் தெரியுமா? நான் மோதிரம் போட்டிருந்தேன், நல்லா மோதிரம்லாம் போட்டிருப்பேன், வாட்ச்லாம் போட்டிருப்பேன். இந்த ஊழியத்துக்கு போகிறதுனால எல்லாத்தையும் காட்டிட்டேன்.
நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய காரியங்கள் அப்படி இருக்கு. அப்போ சகேயு அப்படிதான் யோசிச்சிருப்பான், வர்றவர் இயேசுநாதர் நல்லவருங்கிறாங்களே, அற்புதம் நடக்குதுங்கிறாங்களே, எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு நாளாவது அவரை நம்ம பார்த்து போடணும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆமா, ஒரு நாளாவது பார்த்து போடணும் அவரை. ஆமென் சொல்லுங்க. இயேசு அப்படியே வந்தாரு, அப்படியே வர வழியில் எல்லாரும் அப்படியே இன்னைக்கு இருக்கிற அக்கா மாதிரிலாம் இருக்கிறவங்க ஃபோன்லாம் வச்சுருந்தாங்கன்னா என்ன செஞ்சுருப்பாங்க? இயேசுவே ஒரு செல்ஃபி அப்படி இப்படி போட்டு இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் எல்லாத்துலேயும் போட்டு என்ன பண்ணியிருப்பான்? ஹே, இயேசுவோட செல்ஃபி எடுத்துருக்கப்பா, நீ பெரிய ஆளுப்பான்னு சொல்லியிருப்பான்ல. அன்னைக்கு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான். இயேசுனார் வராரு, செம்ம அழகாக வராரு, சூப்பராக வராரு. இன்னைக்கு வருவார். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார், உங்கள் உள்ளத்துக்குள்ளே வருவார். அல்லேலூயா. கிட்டக்க வரும்போது சகேயுக்கு நடுக்கம் பிடிச்சிருக்குமா? இருக்கு பிடிச்சிருக்காதா? நடுக்கம் பிடிச்சிருக்காதா? அப்படி வந்த ஒரு கிராஸ் பண்ணி அவரால் போகவே முடியல. ஏன் தெரியுமா? ஒரு உண்மையான இருதயம் அவரை தேடிக்கிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கும் அவரை நீங்கள் உண்மையாக தேடுங்களேன், அவரை தேடுகையிலே நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? இப்போ அங்கே வந்து நின்னாரு, அடே படப்படம், என்னடா அது பார்க்கலான்னு நினச்சா ரொம்ப நேரமாக இங்கேயே நிற்கிறாரு. டப்புன்னு மேலே பார்த்தாரு, பேர் சொல்லி கூப்பிட்டாரு, சகைவேண்டாரு. அவனுக்கு ஆச்சரியம், இயேசுநாதருக்கு என் பேரு தெரிஞ்சிருக்க. அடுத்த இன்ப அதிர்ச்சி, இறங்கி வாடான்னாரு. என்னைய வா, உன் வீட்டுக்கு நான் வரேன்டான்ட்டார். கையை தட்டுங்களேன். ஆமென் சொல்லுங்க. இப்போ இயேசு போனாரு, அந்த வீட்டுக்கு போனாரு. போகும்போதே யோசனை பண்ணியிருப்பான், நான் இங்கே வரதுக்கு முன்னாடி எங்கள் சித்தப்பா ரூம்லாம் போட்டார். நான் சொன்னேன், ஏன் சித்தப்பா செலவு பண்ணுறீங்க, அதெல்லாம் வேணாம், வீடு தான் அவ்வளோ பெரிய வீடாக இருக்க, நம்ம பைப்பில் எல்லாம் படுத்துக்கும், எனக்கு மட்டும் ஒரே ஒரு ரூம் போட்டு கொடுங்க, ஒரு ஏசி இருந்தால் போதும், இப்படி படுத்து தூங்கி எந்திரிச்சிடுவேன் அப்படின்னா. இல்லைடா, எல்லாம் உங்களோட பசங்க நல்லா தங்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், பொசுக்குன்னு போயிடுச்சுன்னு வச்சுங்க, மூக்கில் பஞ்சை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்க, முதல்ல நம்ம சித்தப்பா தான் வருவார். யார்? ஆண்டனி சித்தப்பா. பாடியை எப்போ எடுக்கிறீங்க பாரு. நான் சொல்கிறது புரியுதா? இல்லை இல்லைங்க, பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடை கட்டினாங்க, வாசலை கட்டினாங்க, நிறைய பேரை சம்பாதிச்சு வச்சுருக்கேன், எல்லாம் வரட்டுங்க. மிஞ்சி போனால் 3 நாள், இல்லைன்னா 5 நாள், இல்லை 7 நாள், அப்புறம் கார்பரேஷன் வண்டி வரும், தூக்குறியா இல்லை நாங்கள் தூக்குவோம்பா. மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளோதான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சகையை பார்த்தான், இயேசு வர்றாரு, அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படிலாம்? உங்கள் ஐயா உங்கள் வீட்டு ப்ரேயருக்கு வந்தால் பாருங்க, எவ்வளோ கொடுப்பீங்க காணிக்க? அவர்களுக்கு தெரியும். கொடுங்க, நிறையா கொடுங்க. மோகன் சேனனுக்கு அனுப்புறது, ஆமாம், ஆசீர்வாதம் டிவிக்கு அனுப்புறது, ஆமாம். அப்புறம் என்ன, எங்கே இருக்க அனுப்பிங்க என்ன? ஆமாம், போகுது. அதெல்லாம் வேணாம், நம்ம சபைக்கு செய்யுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், என் புள்ள இருக்கிறான், அவன் இருக்கிறான், நான் படிக்க வைக்கிறேன், பேடு வாங்கி கொடுக்குறேன், எல்லாம் செய்கிறேன்னு வச்சிங்களேன். அவன் சம்பாரித்து வேறு யார் கொடுத்தா எனக்கு எவ்வளோ கோவம் வரும், எவ்வளோ வேதனை அடைவேன். இந்த திருச்சபைக்கு நீ உண்மையா இல்லாட்டினா நீ எங்கே போய் உண்மையாக இருக்க முடியாது. வாய்ப்பே இல்லை ராசா, வாய்ப்பே இல்லை. கர்த்தர் எந்த தோட்டத்தில் நாட்டினாரோ அந்த இடத்துல தான் வந்து தேடுவார், எந்த மந்தையில் வச்சாரோ அங்கே தான் வந்து தேடுவார். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஃபாதர் பெர்க்மன்ஸ் பயங்கர நெருக்கம். ஐயா கேட்டார், 2006 வருஷம், 2004 நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், 2006 ஐயா பார்க்க போகும்போது கேட்டார், டேய் தம்பி, உன் ஊழியம் அற்புதமான ஊழியம், ஏசு நம்மளோட சபை வச்சு கொடுத்துறவா, நீ பார்த்துக்கிறியானாரு. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரத்தில் கர்த்தர் என்ன அனுப்பியிருக்கிறார், என் திருச்சபைக்காக நான் பயன்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேங்க. ஆமாம். இப்போ நல்லா கவனிக்கணும். சகைவை பார்க்க இயேசு வராரு. அவனுக்குள்ள ஒரு எண்ணம், இந்த இயேசுக்கு என்ன செஞ்சா பிடிக்கும் சொல்லுங்க. எல்லாம் வாயத்திலிருந்து, இந்த இயேசுக்கு என்ன செஞ்சா பிடிக்கும் சொல்லுங்க. முதல்ல நான் சொல்லவா? இயேசுக்கு நீங்க வாயை திறந்து பேசினா பிடிக்கும். சொல்லுங்க, வாயை திறந்து இயேசுக்கு என்ன செஞ்சா பிடிக்கும்? இவன் நினைச்சான், இயேசுக்கு ஏழைகளை நினைச்சா பிடிக்கும். எப்படி? இயேசுக்கு ஏழைகளை நினைச்சா பிடிக்கும். உள்ள வந்தோடனே சொன்னான், ஆண்டவரே நான் யார்ட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தா, முதல்ல சொன்னான், என்ன சொன்னான்? நான் ஆஸ்திகளில் பாதிய. பயங்கரமான சந்தோஷம். அப்பா என்னடா இவன் இருதயம் வித்தியாசமான இருதயமா இருக்க. நம்ம ஆளுலாம் வாங்கி எங்கே வச்சுக்குதே, எங்கள் மிஷினரிகள் 7 மிஷினரிகள் உண்டு. எங்கள் மிஷினரி சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் 4 பரோட்டா ஒரே நேரத்தில் சாப்பிட்றீங்க, எங்களுக்கு 4 பரோட்டா கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 பரோட்டா சாப்பிட்டு 4 நாளைக்கு நாங்கள் ஊழியம் செய்வோம்மா. நாங்கள் அப்படிப்பட்ட ஆட்களை நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கிறோம். குஜராத்தில் 7 பணித்தலங்கள் உண்டு எங்களுக்கு.
இங்கேருந்து நாங்கள் எல்லாரும் வேலை செய்து எங்களுக்கு வர சம்பளத்தில் நாங்கள் அதில் ஒரு பங்கை போட்டு நாங்கள் அங்கே அனுப்புகிறோம். மாதம் மிஷனரிகளை நாங்கள் தாங்குகிறோம். யாருக்கு மத்தியில் ஊழியம் தெரியுமா? நாடார் கம்யூனிட்டிக்கு மத்தியில் இல்லை, முதலியார் கம்யூனிட்டிக்கு மத்தியில் இல்லை, வன்னியர் கம்யூனிட்டிக்கு மத்தியில் இல்லை, எல்பிஎம்ல இல்லை, எல்டபிள்யூல இல்லை, பீல் ஆதிவாசிக்கு. ஏசுனா யாருன்னே தெரியாது, ஏசுனா யாருன்னு தெரியாது, கிட்டக்க போக முடியாது, கடுகு எண்ணெய் பூச்சிட்டு வந்துடுவான். ஊர்பட்ட நாத்த 7 ஊரை தாண்டி 8 ஊருக்கு அடிக்கும். அவன் மத்தியில் நின்று தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு வருவேன். என் அன்பு தேவ ஜனமே, அது இயேசுவுக்கு பிடிக்குது, இயேசுவுக்கு அது பிடிக்குது. இன்னைக்கு ஆத்தும் அறுவடைங்க நடக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை 65 பேர் 100 பேருக்கு கிட்டத்தட்ட நெருக்கி ஞானஸ்தானம் கொடுக்குறோம். இந்த சகைவுக்கு அந்த அறிவு இருந்தது, என் ஆஸ்தியை நான் ஏழைகளுக்கு தருகிறேன். நீ உட்காந்துருக்கு, உங்களை பார்த்து நான் கேட்குறேன், நான் வானத்தை பார்த்து பேசிக்கிறேன், உங்க யாரையும் பார்த்து பேசல. வருமானத்தில் எவ்வளோ கர்த்தருக்கு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் வருமானத்தில் உண்மையா இருக்கிறீங்க? ஆண்டவர் இதை பார்ப்பாருமா, அப்பதான் உங்களை மற்ற எல்லாருக்கும் மேல உயர்த்துவார். அடுத்தது சகை சொன்னா, நான் யார்கிட்டயாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் நாளத்தை கர்த்தர் சொன்னார் வாய் திறந்து, இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்ததுன்ட்டார். ரட்சிப்பு எங்க வரும்? தனக்கு உள்ளதை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப இந்த சகை வீட்டை எப்படி பேசியிருப்பான் இல்லே? அந்த இயேசு வந்தார்ல ஒரு வீட்டுக்கு, எப்படி மாறிட்டு பார்த்தீங்களா? தேவன் எந்த மனுஷனை சந்திக்கிறாரோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சிறுமை மாறும், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இழந்ததை திரும்ப கொடுப்பார், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு முன்னாடி ஆசீர்வதித்து உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 74வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்களா? சீக்கிரம் வாசிங்க, முடிச்சிருவோம். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும், யாரை தேவன் சந்திக்கிறாரோ அவர்களை மீட்டுக் கொள்கிறார், சத்துருக்களின் கைக்கும் பகைக்கிற யாவருடைய கைக்கும் நம்மை ரட்சிக்கிறார். கடைசி ஒரு விஷயம், உங்களை தெய்வம் ரட்சிப்பார், மீட்பார். யாரை தேவன் சந்திக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில மீட்பின் அர்த்தம் உண்டாகும், ரட்சிப்பின் அர்த்தம் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு இந்த செய்தி பிரயோஜனமா இருந்தது? ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களை சந்திக்கணும், இன்னைக்கு உங்களை தொடணும் ஆண்டவர். ஆமென். நான் எத்தனையோ இடங்களுக்கு போய் ஊழியம் செய்கிறேன், எவ்வளோ இடத்துக்கு போகிறேன். அடுத்த வாரம் கூட எங்களுக்கு 3 நாள் மீட்டிங், தொடர்ந்து மீட்டிங் இருந்துகிட்டே இருக்கும். வெள்ளி சனினா வெளில போயிடுவேன், சும்மா இருக்க மாட்டேன். கிராமத்தூரம் போவேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 2 பிசாசு ஏற்றி கட்டுறேன். ஒரு நாளைக்கு பிசாசு பிடிச்சவங்கலேருந்து ஜனங்களை நான் வெளில கொண்டு வரேன். அவங்க சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் வந்த பிறகு தான் என் வாழ்க்கையில் வெளிச்சம். நான் என்ன சாதாரண ஆள், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வல்லமை, எனக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, எனக்குள்ளே இருக்கிற தேவனுடைய அபிஷேகம், இன்னைக்கு நீங்களும் அப்படி மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஜெபம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கை மாறணும், மற்றவருடைய வாழ்க்கை மாறணும். வேதம் சொல்லுது, நாயின் ஊர் விதவையினுடைய மகன் அந்த வாசல் அப்படியே வந்தாங்களாம், தூக்கிட்டு வந்துட்டாங்க. விதவைனாவே கணவன் இல்லை, ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு, அதுவும் போச்சு. கர்த்தர் பார்த்தாரு, பாடையை தொட்டார். என்ன செஞ்சாரு? நான் சொல்லவா ஒரு விஷயம், உங்க பாடையை ஆண்டவர் தொட போறார். விசுவாசிக்கிறோம், பக்கத்தில் கை பிடிச்சு குளிக்க சொல்லுங்க. எந்த பாடையில் படுத்திருக்கிறோம்? சாபம் என்கிற பாடை, பலவீனம் என்கிற பாடை, அசுத்தம் என்கிற பாடை, நிர்விசாரம் என்கிற பாடை, விபச்சாரம் என்கிற பாடை இல்லையா, இரு நினைவுகள் என்கிற பாடை. ஒருவேளை நாம தான் கர்த்தருக்கெல்லாம், நாம தான் அவரையே டிசைன் பண்ணணும்னு நினைச்ச அந்த பொல்லாத பெருமை என்கிற பாடை இல்ல, அசுத்தம் என்கிற பாடை, கடன் பிரச்சனை என்கிற பாடை, இந்த பாடையை தொட்டு நாயின் ஊர் விதவையினுடைய மகனாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் இன்னைக்கு உயிரடைய பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தொட வேண்டியதை தொட போறாரு, எழுப்ப வேண்டியதை எழுப்ப போறாரு. தேவன் நிச்சயித்திருக்கிற வேலை இந்த வேலை, தேவன் நிச்சயித்திருக்கிற நாள் இந்த நாள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு உயிர் மீட்சியை கர்த்தர் கொடுக்க போறார். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. ஆமென். யாரை தேவன் சந்திக்கிறாரோ, எந்த மனுஷரை தேவன் சந்திக்கிறாரோ, நீங்க நினைக்கிறீங்க ஏதோ எல்லா கூட்டம் மாதிரி இந்த கூட்டம் இருக்கணும், அப்படியே வந்தோம் போனோம், இல்லைங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, என் வாழ்க்கை மாறட்டும், என்னுடைய வாழ்க்கை மாறட்டும், என்னுடைய நிலைமை மாறட்டும்,
என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் சோரம் போயிருக்கிறேன், நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நான் ஏதோ ஒரு விதமாய் ஒரு வாழ்க்கையை நான் வாழுகிறேன். இயேசுவே, இன்றைக்கு உம்முடைய வல்லமை என்னை தொடட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பொண்ணை, ஒரு குழந்தைய கொண்டு வந்தாங்க இந்த மாதம். அவங்க சொன்னாங்க, 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த குழந்தைய கொண்டு வந்தாங்க ஐயா. என் குழந்தை இங்கே வரும்போது தலை நிற்காது. 3 வயசு குழந்தை, சும்மா இல்லை. 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தோம். என் குழந்தையோட கால் போலியோ அட்டாக் மாதிரி கொடன்னு ஆடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணி அனுப்புனீங்க. என் குழந்தை கால் ஊனி நிற்கிறாயா, வந்து நிறுத்தி காட்டினாங்க. என் பிள்ளையோட தலை நிற்கிது. இன்னும் அந்த சாட்சி போடலன்னு நினைக்கிறேன். போட்டுட்டோம், ப்ரைவேட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன், பப்ளிக் பண்ணுவோம். எதுக்கு நான் சொல்கிறேன்? ஆண்டவர் ஒரு மனுஷனை தொட்டா அப்படி தான் நடக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ உப்புக்கும் மிளகாய்க்கும் சோத்துக்கும் இயேசுவை தேட வேணாம். என் வாழ்க்கை மாறணும். ஒரு குடிகாரனுக்கு மகனாய் பிறந்த நான், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த நான், விடியாமுஞ்சி இவன் பிறக்கும் போதே தொப்புள் கொடி சுற்றி பிறந்தவனு தாய் மாமன்களால் அழைக்கப்பட்ட நான், இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். இந்த தெய்வம் என்றென்றைக்கும் சதா காலமும் நம்முடைய தெய்வம். புதுக்கோட்டையில் நான் பெக்ஸலாஸில் படித்தேன். இங்கே சித்தப்பா வீடு, சித்தி வீட்டுக்கு வருவேன், அடிக்கடி வருவேன். நான் 3 முறை சூசைட் அட்டன் பண்ணவன். யாருக்கும் தெரியாது, என் குடும்பத்துக்கு தெரியும், என்னுடைய நண்பர்களுக்கு மட்டும் தெரியும். சூசைட் அட்டன் 13 தூக்க மாத்திரை போட்டிருக்கிறேன். ஏன்னா என்னுடைய குடும்ப நிலைமை. இது என்னடா வாழ்க்கை இது? அரளிக்கொட்டை அரைச்சி குடிச்சிருக்கிறேன், குண்டுமணி அரைச்சி குடிச்சிருக்கிறேன். ஒரு நாளைக்கு 5 சினிமா பார்ப்பேன். நடுநிசி காட்சின்னு ஓட்டுவாங்க புதுக்கோட்டையில் பிரகதம்பால் தேட்டரில். போய் அங்கே உட்காந்துருப்பேன். நடுநிசி எனக்கு தூக்கம் வராது. என் வாழ்க்கையே வெறுமையாக இருந்தது. என் வாழ்க்கை மரணத்தை நோக்கி போனது. மரணத்தை நோக்கி ஓடின என்னை அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிறதாய் கர்த்தர் இன்னைக்கு மாற்றி வைத்திருக்கிறார். காரணம் என்ன? நான் படுத்திருந்த பாடையை இயேசு தொட்டார். இன்றைக்கு தொடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு முழு மனதோடு ஆண்டவரை நீங்கள் தேடணும். இன்னைக்கு ஆண்டவரை முழு மனதோடு நீங்கள் தேடணும். ஆண்டவரே, என்னை நீங்கள் தொடணும்பா. நீங்கள் என்னை தொடாமல் இந்த இடத்துல நான் போக மாட்டேன். நான் ஒரு சைஸாக இருக்க விரும்பல, என்னை சிதைக்க நான் ஒப்பு கொடுக்குறேன். என் வாழ்க்கையில் இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். 18 வயசில் ஓட ஆரம்பித்தேன். இன்றைக்கி 48 49 வயதை நெருங்குது எனக்கு. இன்றைக்கும் இந்த ஸ்பீடு குறையாம தான் இருக்கிறேன். இன்றைக்கும் 51 நாள் உபவாசத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். காலையில் கேட்டாங்க, என்ன சாப்பிட்றீங்க? சாப்பாடலாம் வேணாம், ஃபாஸ்டிங், அவ்வளோதான். பாருங்க, சாப்பிடாம நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. இன்னும் 4 மணி நேரம் கூட பேசுவேன். ஏண்டா, கர்த்தருடைய ஆவி ஒரு மனிதனோடு இருக்கும்பொழுது, கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதனோடு இருக்கும்போது, ஆமென் சொல்லுங்களேன், கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனுஷனை நடத்தும் போது, அந்த குடும்பத்தில், அந்த வீட்டில், அந்த திருச்சபையில், அந்த கேதரிங்கில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க.